அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடந்து சென்ற பொழுது, யா ரசூலுல்லாஹ், நான் வயது முதிர்ந்து பலவீனமானவளாகிவிட்டேன். நான் உட்கார்ந்த நிலையிலேயே செய்யும்படியான ஏதேனும் ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டேன். சுபஹானல்லாஹ் என்று 100 தடவை சொல்லுங்கள். ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளில் 100 அடிமைகளை உரிமை விட்டதற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் என 100 முறை கூறுங்கள். கடிவாளமிட்ட சேனையுடன் 100 குதிரைகளை அல்லாஹு தாலாவின் பாதையில் சவாரி செய்ய கொடுத்ததற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹு அக்பர் என்று 100 முறை சொல்லுங்கள். தன் கழுத்தில் குர்பானியின் பட்டி அணிவிக்கப்பட்ட 100 ஒட்டகங்களை அறுப்பதற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று 100 முறை சொல்லுங்கள். அதன் நன்மை வான பூமிக்கிடையில் உள்ள பகுதியை நன்மைகளால் நிரப்பிவிடும். மேலும் அந்நாளில் உமது செயலையும் உம்மை போன்று செயல்பட்டவரின் செயலையும் தவிர வேறு யாருடைய செயலும் அல்லாஹு தாலாவிடம் ஏற்கப்பட்டதாக ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் முதியவளாகிவிட்டேன். என் எலும்புகள் பலவீனமாகிவிட்டன. என்னை சொர்க்கத்தில் நுழையச் செய்யும் ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று நான் கேட்டபோது, மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் நல்லதொரு கேள்வி கேட்டீர்கள் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு அக்பர் என 100 முறை சொல்லுங்கள். இது அடையாளப்பட்டி போடப்பட்ட உயர்ந்த 100 ஒட்டகங்களை அல்லாஹுவின் இல்லத்திற்கு அன்பளிப்பாக வழங்குவதை விட சிறந்தது. 100 முறை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். இது வானமும் பூமியும் எவைகளை சூழ்ந்துள்ளனவோ அவைகளை விட உமக்கு மேலானது. இன்னும் அந்நாளில் அல்லாஹு தாலாவிடம் ஏற்கப்பட்ட அமலாக உமது அமலை விட வேறு யாருடைய அமலும் ஏற்கப்படத்தக்கதாக ஆகாது. ஆயினும் இந்த அளவு அல்லது இதைவிட அதிகமாக கூறுபவரின் அமலை தவிர என்று கூறினார்கள் என மற்றொரு அறிவிப்பில் வந்துள்ளது. இன்னும் ஒரு அறிவிப்பில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி வாருங்கள். இது எந்த பாவத்தையும் விட்டு வைக்காது. இதை போன்று எந்த அமலும் இல்லை என்ற வாசகமும் உள்ளது. ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் செடி நட்டு கொண்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். அபு ஹுரைரா, என்ன நட்டு கொண்டிருக்கிறீர் என கேட்டார்கள். எனக்காக செடி நடுகிறேன் என்றேன். இதைவிட சிறந்த செடியை உமக்கு நான் சொல்லவா என கேட்டார்கள். அவசியம் அறிவியுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்றேன். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் இவற்றில் ஒவ்வொரு வார்த்தைக்கு பகரமாக சொர்க்கத்தில் உமக்கு ஒரு செடி நடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.